السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஒற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மகத்தான அருளால் அல்லாஹினுடைய அருள்மிக்க ரமலான் மாதத்தினுடைய 10 நோன்பை நிறைவேற்றிய நன்மக்களாக ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பின்பாக உத்தம தூதர்களின் அழகிய வரலாறு என்கிற தலைப்பின் கீழாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கக்கூடிய நபிமார்களின் சீராவை வரலாறை நாம் தொடராக அறிந்து வருகிறோம். கடந்த 2 நாட்களாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சூரா யூசுஃபிலிருந்து நாம் தொடராக அறிந்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே அவர் வளர்ந்த இடத்திலே வளர்ந்த வீட்டிலே அவரை வளர்த்த அந்த பெண்ணை அவரிடத்தில் தவறாக நடக்க முயற்சி செய்தால் இதன் காரணமாக அவர் மீது தவறான பழியும் அந்த பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது போட்டார். அதற்கு பிறகு இன்னும் பல நிகழ்வுகள் நடந்தன. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து அமைச்சரின் மனைவி நான் ஏன் இவ்வாறு செய்தேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர வைத்து தன்னுடைய செயலை நியாயப்படுத்தி பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பெண்களின் சூழ்ச்சியிலே நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது, எனவே நாம் சிறைச்சாலைக்கு செல்வதே சிறந்தது என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார். அல்லாஹு தஆலா அவருடைய துவாவை இறைவன் ஏற்றுக்கொண்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தவறும் செய்யாத இருந்தபோது அந்த மக்கள் அவரை சிறையிலே அடைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம் ஏற்பட்டு அவருக்கு சிறைச்சாலையும் தந்தார்கள். இதுவரை நாம நேற்றைய தினம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பார்த்திருக்கிறோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே இருக்கும்போது அதற்கு அடுத்து என்ன நடந்தது என்பதையும் அல்லாஹு தஆலா வரிசையாக நமக்கு விளக்குகிறார். வதஹல மஅஹு சிஜீன், அவரோடு 2 இளைஞர்கள் சிறையிலே இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே இருக்கும்போது, ஜெயிலில் இருக்கும்போது அவரோடு 2 இளைஞர்களும் அவரோடு இருக்கிறார்கள். கால அஹதுமா இன்னி அரானி அஸீரு ஹம்ரன், அவர்களில் ஒருவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த ஒரு இளைஞர் கேட்கிறார். அவர் கண்ட கனவை பற்றி விளக்கத்தை கேட்கிறார். நான் எனது கனவிலே மதுவை பிழிவதை போல் நான் கனவு கண்டேன், சாராயத்தை பிழிவதை போல் நான் கனவு கண்டேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். இன்னொரு இளைஞர் அவரும் ஒரு கனவு கண்டிருக்கிறார், அதற்கான அந்த செய்தியும் அவர் சொல்லுகிறார். வகாலல் ஆஹிரு இன்னி அரானி அஹ்மிலு ஃபௌக ரஸி ஹுப்ஸன், நான் என்னுடைய கனவிலே என் தலையின் மீது ரொட்டியை நான் சுமந்திருப்பதை போல் கனவு கண்டேன். தகுலு தயிர் மின்ஹு, அதிலிருந்து பறவை கொத்தி செல்வதை நான் கனவிலே பார்த்தேன். நப்பினா பி தஅவீலிஹி இன்னா நராக மினல் முஹ்சினீன், இந்த 2 கனவை பற்றி எங்களுக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல அந்த 2 பேரும்
அவர்கள் கண்ட அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறார்கள். நாங்கள் உண்மை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் உங்களை நல்லடியாராக பார்க்கிறோம் என்று அவரை பற்றி புரிந்து கொண்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருவரும் அவர்கள் கண்ட கனவுக்கான அந்த விளக்கம் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க என்று கேட்கிறார்கள். அப்ப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக அந்த இரண்டு இளைஞர்களும் கேட்ட கனவுக்கு அவர் விளக்கம் சொல்லல. அதற்கு முன்பாக தன்னை பற்றி அவர் அறிமுகப்படுத்துகிறார். தன்னுடைய கொள்கை என்ன, உங்களுக்கு என்ன நடக்கும் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் அவர் முதல்ல சொல்லி விடுகிறார். கால தீக்குமா தஆமுன் துர்ஸகானிஹி இல்லா நப்பஅதுகுமா பிதஅவீலி. உங்களுக்கான அந்த கனவுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு அது நடப்பதற்கு முன்னால் நான் சொல்லாவிட்டால் உங்களுக்கான உணவு இங்கே தரப்படாமல் போய்விடும். நான் நிச்சயமா சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் குறிப்பிடுகிறார், உங்களுக்கான அந்த கனவுக்கான விளக்கத்தை நான் கண்டிப்பா சொல்றேன். நான் சொல்லாம விட்டுட்டேனா உங்களுக்கான உணவும் இங்கே உங்களுக்கு தரப்படாமல் போய்விடும் என்று சொல்லிவிட்டு, மிம்மா அல்லமணி ரப்பி, இது என்னுடைய ஆற்றல் கிடையாது, என்னுடைய திறமை கிடையாது, அல்லாஹ் எனக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ என் ரப்பிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட இல்மின் மூலமாக நான் கண்டிப்பாக உங்களுடைய கனவுக்கு நான் விளக்கம் சொல்வேன். அடுத்து அவர் தன்னுடைய கொள்கையை விளக்கிறார். இன்னி தரக்து மில்லத்த கௌமின் லா யுமினூன பில்லாஹி வஹும் பில் ஆகிரத்திஹும் காஃபிரூன். நான் வாழும்போது, எகிப்து நகரத்திலே நடந்த விஷயத்தை சொல்லுகிறார். நான் வெளியே இருக்கும்போது அல்லாஹுவை ஈமான் கொள்ளாத கூட்டத்தை விட்டு நான் புறக்கணித்து வாழ்ந்தேன். அவர்களோடு நான் சேரல. அல்லாஹுவை தவிர எதையோ அவர்கள் கடவுளாக வணங்கி கொண்டிருந்தார்கள். நான் அவர்களோடு சேரவில்லை. மேலும் நான் அவர்கள் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இவர்களுக்கான மறுமை நிலை எப்படியாக இருக்கும் என்றால், இவர்கள் அத்தனை பேருமே மறுமையை ஆகிரத்தை புறக்கணிப்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே நான் இவர்களோடு நான் சேராமல் அவர்களை புறக்கணித்து நான் வாழ்ந்தேன் என்று சொல்கிறார். அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டையும் சொல்லுகிறார். வத்தபஅது மில்லத்த ஆபாயி இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப. என்னுடைய கொள்கை என்னென்றால், நான் என்னுடைய முன்னோர்களாக இருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், மேலும் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எந்த மார்க்கத்தை எந்த தீனை பின்பற்றினார்களோ அவர்களின் தீனில் தான் நானும் இருக்கிறேன். வமா கானலனா அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷைஇன். அவர்கள் யாரும் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தது கிடையாது, ஷிர்க் வைத்தது கிடையாது. எனவே நானும் ஷிர்க் வைக்க மாட்டேன். தன்னுடைய கொள்கையை அந்த சகோதரர்களுக்கு விளக்குகிறார். அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்களாக இருந்த என்னுடைய தந்தை யாக்கூப், அவருடைய தந்தை இஸ்ஹாக், அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனைவரும் எந்த தீனில இருந்தார்களோ அதில் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ்விற்கு நாங்கள் யாருமே ஒருபோதும் ஷிர்க் வைத்தது கிடையாது. மேலும் சொல்லுகிறார், ذَلِكَ مِنْ فَضْلِ اللَّهِ عَلَيْنَا وَعَلَى النَّاسِ. இது அல்லாஹு தஆலா எங்களுக்கும் மனிதர்களுக்கும் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை, நியாமத். ஆனா வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஷ்குரூன். அதிகமான மனிதர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஓரிரை கொள்கையை புரியாமல் இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். இப்ப தன்னுடைய கொள்கையை சொல்லிட்டார். அடுத்து இவர்கள் இருவருக்கும் அவர் தாவா செய்கிறார். எங்க நடக்குது இந்த தாவால? எங்க நடக்குது? ஜெயில நடக்குது, சிறையில் நடந்து கொண்டிருக்கிறார். யா ஷாஹிபை சிஜ்னி, என் அருமை சிறை தோழர்களே, என் அருமை இரண்டு சிறை தோழர்களே, அர்பாபுன் முத்தஃபர்ரகூன கைருன் அமில்லாஹில் வாஹிதுல் கஹார். அவர் கேட்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுபூர்வமாக அந்த இரண்டு சிறை தோழர்களுக்கும் அல்லாஹ்வை புரிய வைக்கிறார். தோழர்களே, உங்களுக்கு பல கடவுள்கள், பல்வேறு கடவுள்கள் இருப்பது நல்லதா, அல்லது ஒரே ஒரு இறைவன், அடக்கி ஆளக்கூடிய ஒரு இறைவன் இருப்பது சிறந்ததா என்று கேட்கிறார். அவர்களுடைய அறிவை தூண்டி எத்தனை இறைவன் இருப்பது சிறந்தது யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு இறைவன், அவன்தான் வானங்களையும் பூமியும் படைத்தான் என்று நம்புவது, அடக்கி ஆள்பவன் ஒருவன் தான் என்று நம்புவது சரியாக இருக்க முடியுமா, அல்லது பல கடவுள்கள் இருப்பது சரியாக இருக்க முடியுமா என்று தன்னுடைய அந்த தோழரிடத்தில் கேட்கிறார். மேலும் சொல்லுகிறார், மா தஅபுதூன மின் தூனிஹி, நீங்கள் அல்லாஹ்வை தவிர, அவனை தவிர எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ, இல்லா அஸ்மாவுன் சம்மைதுமூஹா அன்தும் வ ஆபாவுக்கும், நீங்கள் அல்லாஹ்வை தவிர எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவை அனைத்தும் நீங்களாக உண்டாக்கி கொண்ட பெயர்கள் தானே தவிர
அல்லாஹு தாலா அதற்கென்று ஒமா அன்சலல்லாஹு பிஹா மின் சுல்தானின், அதற்காக எந்த அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது, அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அமர அல்லாஹ் தஅபுது இல்லா ஈயாஹு, அல்லாஹ் என்ன கட்டளையிட்டிருக்கான் என்று சொன்னால் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். தாலிக்க தீனுல் கையுமா, இதுதான் நேரான மார்க்கமாகும், இதுதான் சரியான வழியுமாகும். வலாக்கின்ன அக்ஸர நாஸி லா யஅலமூன், ஆனால் அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்வது கிடையாது. இப்போ அல்லாஹுவை பற்றி ரொம்ப தெள்ள தெளிவாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்குகிறார். அந்த 2 சிறை தோழர்களுக்கும் தன்னோடு சிறையில இருந்தவர்களுக்கும் புரிய வைக்கிறார். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அல்லாஹுவை தவிர எதையும் வணங்கக்கூடாது, அல்லாஹுவை தவிர நீங்களும் முன்னோர்களும் வழங்கக்கூடிய அனைத்துமே வெறும் பெயர்கள் தான், அவைகளுக்கு எந்த சக்தியோ ஆற்றலோ கிடையாது, அல்லாஹ் ஒருவனை வணங்குவதுதான் சரியான கொள்கையாகும், அதுதான் நேரான மார்க்கமாகும் என்று சொல்லி அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விற்கு தான் சொந்தம் என்று புரிய வைக்கிறார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாருங்க, அவர் ஒரு சிரமத்தில் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், ஜெயில இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய அந்த தாவா பணியை அவர் செய்யாம இருக்கல. நம்மளே இங்க ஜெயில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், சரியான சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம கடுமையான சிரமத்துல இருக்கிறோம். நம்ம போய் எதுக்கு இப்ப தாவா பண்ணிக்கிட்டு இருக்கணும் யோசிக்கல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறார். இஸ்லாமியர்களுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பல பாடம் இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அவருடைய வரலாறை ஆரம்பிக்கும் போதே அஹ்ஸனல் கஸஸ், அழகிய வரலாறு என்று இறைவன் சொல்லுகிறான். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் நமக்கான மிகப்பெரிய பாடங்களை உள்ளடக்கி இருக்கிறது முஸ்லிம்களை. அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கான அழகான பாடம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில அதிகம் கிடைக்கின்றன. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தாவா பணிய இஸ்லாமியர்கள் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தீனை, அல்லாஹ் ஒருவன் தான் என்கிற இந்த ஓரிரை கொள்கையை சமரசம் இல்லாமல் எவருக்கும் பயப்படாமல் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்கான அழகான சான்றாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். நம்முடைய நிலைமை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் யோசிச்சு பாருங்க. தாவா என்பது இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் அனைவரால் செய்யப்படுகிறதா அல்லது மிக சொற்பமான முஸ்லிம்களால் இந்த உம்மத்திற்கு செய்யப்படுகிறதா, பிற மத மக்களுக்கு செய்யப்படுகிறதா? யோசிச்சு பாருங்க. தாவா பணி என்றாலே அதிகமான இளம் தலைமுறையினர், இளைஞர்கள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். நமக்கெல்லாம் வேலை கிடையாது, அந்த பணியெல்லாம் ஆலிம்கள் செய்து கொள்வார்கள், ஜமாத்தார்கள் செய்து கொள்வார்கள், நம்முடைய பொறுப்பு அது கிடையாது என்று நம்ம வேலையை பார்க்கணும். நாம பயான கேட்டோமா, அமல் செஞ்சோமா, அதோடு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து சொல்வது என்பது பலருக்கு கஷ்டமான சிரமமான ஒரு வேலையாக, பணியாக நாம பார்க்கிறோம். அதெல்லாம் நமக்கு வராது பாய். ஒரு தாயத்தை பற்றி அது தவறா சரியா என்ற மாதிரி சொல்ல முடியுமா? முடியாதா? சொல்ல முடியுமே. ஒரு தீண்டாமை பற்றி நம்ம பிரமத நண்பர்களுக்கு எடுத்து விளக்க முடியுமா? முடியாதா? முடியுமே. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது என்பதை புரிய வைக்க முடியுமா? முடியாதா? முடியுமே. நிறத்தால், மொழியால் யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல, யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல, அனைவருமே இறைவனுக்கு முன்னால் சமம் என்பதை நாம் வாழக்கூடிய தமிழகத்துல தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலில் ஒன்று, சமூக தீமைகள் ஒன்று இந்த தீண்டாமை. அதனால் பல கொலைகளும் பல்வேறு மோசமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதுல பாதிக்கப்பட்ட பிரமத மக்கள் நம்மோடு நண்பர்களாக இருப்பாங்க. அதனால உள்ளத்தால் பல வகையான இன்னல்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவர்களுடைய அந்த நிலையை புரிந்து நாம தாவா செய்கிறோமா? அதிகமான முஸ்லிம்கள் அதை பத்திலாம் யோசிக்கிறதே கிடையாது. பிரமத நண்பர்கள் நமக்கு பழக்கத்தில் இருந்தாலும் கூட தீனுடைய செய்தியை சொல்வது என்பது நமக்கு கஷ்டம். தப்பா நினைச்சுப்பாங்க, தவறா நினைச்சுப்பாங்க என்கிற அந்த எண்ணத்துல தாவாவை நாம செய்வதே கிடையாது. குறிப்பாக பிரமத மக்கள்கிட்ட எடுத்து சொல்வதே யோசிக்கிறோம். யாரும் தவறா நினைக்க மாட்டார். நம்ம என்ன அவங்களை கட்டாயமா மதமாற்றமா பண்றோம்? வாப்பா நீ வந்துருப்பா, இஸ்லாத்திற்கு வந்துருப்பா, நீ வந்தாதான் நல்லா இருக்க முடியும், உனக்கு பணம் கொட்டும், இப்படி அவனுக்கு ஆசை வார்த்தையை சொல்லி நாம அல்லாஹ்வுடைய தீனை சொன்னா அது தவறு. இப்படி சொல்லவும் கூடாது. இருக்கக்கூடிய உண்மையை மறைக்காமல் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் மக்களுக்கு சென்றடையும் போது நிச்சயமாக ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல பிரமத மக்கள் இறைவனுடைய வேதத்திற்கு பக்கம் வரலாம், குரானின் பக்கம் அவர்கள் வரலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த தாவா என்பது எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் முஸ்லிம்களே. ஆனா நம்ம இடத்துல எல்லா இடத்திலும் தாவா என்பது இல்லாமல் போய்விட்டது. அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் வளர்ச்சி என்பது இன்னும் வேகமாக இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப குறைவாக இருக்கிறது.
அல்லாஹ் ஹிதாயத்தை யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப தாவா என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு நெருக்கடியான நிலையிலும் கூட அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து சொல்லணும் சொன்னார், அழகா புரிய வைத்தார். நீங்கள் வணங்கக்கூடிய அனைத்துமே நீங்களும் உங்களின் முன்னோர்களும் வைத்துக் கொண்ட பெயர்கள், இது எதுவுமே கடவுள் கிடையாது, நீங்களா வச்ச பெயர் தான். அது இது இந்த கடவுள் அந்த கடவுள் நீங்களா வச்சுக்கிட்டீங்க. இறை மனிதருக்கு ஏதாவது சான்றை இறக்கினானா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்குகிறார். முஸ்லிம்களை யோசிச்சு பாருங்க, நம்முடைய தாவா பணி இன்றைக்கு எப்படி. இளைஞர்கள் முடிவெடுங்க. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பணிகளை நாம கலந்து கொள்கிறோம். வாரத்துல ஒரு நாளாவது அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியை நான் செய்வேன் என்று இளைய சமுதாயம் முன்வாருங்கள். ஆனா இன்றைய இஸ்லாமிய இளைஞர் நிலைமை பாருங்க. அதுவும் இந்த அரசியல் களம், தேர்தல் களம் வரும்போது அவர்களுக்கு அதுலதான் ரொம்ப விருப்பம் இருக்கிறது. தேர்தல்ல கும்பலா கோஷம் போட்டுக்கிட்டு அவரே தலைவர் இவரே தலைவர் எங்க சின்னத்துக்கு ஓட்டு போடு என்று கும்பலா பாட்டு போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு மேல அடிச்சுக்கிட்டு இதுக்கு பின்னால இது மாதிரியான நபர்களுக்கு பின்னால போயிட்டு தங்களுடைய அந்த இளமையை வீணாக்குகிறார்கள். தங்களுடைய அந்த ஆரோக்கியத்தையும் துடிப்பான ஆற்றலையும் எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்தாமல் அற்பமான உலக ஆதாயத்திற்கு பின்னால் இன்றைக்கு இஸ்லாம் இளைஞர்கள் போய் நிற்கிறார். ஒரு பக்கம் இப்படி அரசியலுக்கு பின்னால் சில இளைஞர்கள் போய் நிற்பார்கள் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் பாருங்க, சினிமா நடிகர்களுக்கு பின்னால் இளம் தலைமுறையினர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்று தெரிந்தும் கூட வெறுமனே அவன் சினிமா படம் நடிக்கிறான், அவ்வளவுதான். அதனால நமக்கு ஏதாவது பலன் இருக்கா? அவன் படத்துல ஆடுறனால, சில வசனங்கள் பேசுறனால, சில பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு அவன் நடந்து வரனால 10 பேர் அடிக்கிறனா நமக்கு ஏதாவது நன்மை இருக்கா? இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்காவது யோசிக்கிறோமா? மற்ற சமுதாயத்தை பத்தி விடுங்க, நாம இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடியப்போ நம்புறோமா? இல்லையே. மறுமை ஆகிரத் என்னும் வாழ்க்கை இலக்கா கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? இல்லையா? இப்ப இந்த சினிமா படத்தை உட்கார்ந்து ரசித்து அதற்கு இந்த சினிமா நடிகருக்கு தன்னை நான் ரசிகனாக ஆக்கி வைத்திருக்கிறேன், அதற்கு ஒரு பேனர் போட்டு வாழ்த்து தெரிவிப்பது, அந்த நடிகருடைய படம் வராவிட்டால் ஐயோ என்று புலம்புறது, இதான் இஸ்லாமியர்கள். இதற்காகத்தான் அல்லாஹ் இந்த தீனை நமக்கு தந்தான. யோசிச்சு பாருங்க இஸ்லாமிய இளைஞர்கள், ரமலானுக்கு பிறகு உங்களுடைய அந்த வயதையும் நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகமான தாவா பணிகள்ல பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. ஏன் ரமலானையும் செய்யலாம், தவறே கிடையாது. எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து சொல்லுங்க. அதற்கு மைக்கு போட்டு பேசணும், அரபியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. இஸ்லாமியர்களை தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதற்கு 2 குர்ஆன் ஆயத்தை நம் சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்லணும் நமக்கு தெரியாதா? அது ஏன் தவறு என்று நாம் புரியாமல் தான் அல்லாஹ்வுடைய தீனில இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த தாவால இவ்வளவு பெரிய பாடத்தை எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறான். அல்லாஹ்வுடைய தீனை நாம எந்த சந்தர்ப்பத்திலும் எடுத்து சொல்லலாம், எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்கான அழகான ஒரு முன்மாதிரி தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்ப இவ்வளவு தெளிவா அல்லாஹ்வை பற்றி அந்த 2 சிறை தோழர்களுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புரிய வைக்கிறார். இப்போதான் அவங்க கேட்ட அந்த கனவுக்கான விளக்கத்தையே சொல்ல போகிறார். இவ்வளவு அல்லாஹ்வை பற்றியான அடிப்படையான பல செய்திகளை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவங்க 2 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கனவை பத்தி விளக்கம் கேட்டாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் கனவுல மதுவை பிழிவதை போல் கனவு கண்டேன். இன்னொருத்தர் சொன்னார், என்னுடைய தலையில ரொட்டி வைக்கப்படுகிறது, அதை பறவைகள் சாப்பிடுவதை போல் நான் கனவு கண்டேன்னு சொன்னார். இது அவங்க கேட்ட கனவு. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுக்கிறார். யா சாஹிபை சிஜின், எனது சிறை தோழர்களே, அம்மா அஹதுக்குமா, உங்களில் ஒருவர், முதல்ல ஒருத்தர் சொன்னார்ல, அவர் உங்கள் கனவுக்கான விளக்கம் என்னன்னா, ஃபயஸ்கிய ரப்பஹு ஹம்ரன், அவர் தன்னுடைய எஜமானனுக்கு மதுவை அவர் பிழிந்து கொடுப்பார், மதுவை புகட்டுவார். அதான் அந்த கனவுக்கான விளக்கம். நீ கனவுல மதுவை பிழிவதை போல் கண்டாய் இல்லையா, அதை நீ யாருக்கு பிழிஞ்சு கொடுப்பனா உன்னுடைய எஜமானனுக்கு நீ கொடுப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஜெயில இருக்க மாட்ட, நீ வெளியே போயிருவேன். வெளியே போயிட்டு உன்னுடைய எஜமானனுக்கு நல்ல ஒரு சேவகனாக இருப்பாய், உன்னுடைய எஜமானனுக்கு நீ அந்த மதுவை பிழிந்து கொடுப்பாய் என்று அந்த கனவுக்கான விளக்கத்தை, முதல் நபருக்கான விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். வஅம்மல் ஆஹிரு, இன்னொரு இளைஞர் கேட்ட கனவு, ஃபயுஸ்லபு ஃபதகுலு தைரு மின் ரஸிஹி, உன்னுடைய கனவுக்கான விளக்கம் என்னன்னா, உன்னை இங்கேயே சிலுவையில் அறைந்து உன்னை கொலை செய்து விடுவார்கள், உனக்கு மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள். அப்படி உன்னை சிலுவையிலே அறைந்து உன்னுடைய உயிர் போன பிறகு உன்னுடைய தலையை பறவைகள் கொத்தி சாப்பிடும், உன்னுடைய உடல் அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க, இது நடக்கும் சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், குலியல் அம்ர் அல்லதீ ஃபீஹி
தஸ்தஃப்தியானி, உங்களுடைய இந்த 2 பேருடைய விஷயம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது, நிச்சயமா நடக்கும் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் குறிப்பிடுகிறார். இது எப்படி அவருக்கு தெரியும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இந்த 2 கனவுக்கான விளக்கம் எப்படி தெரியும்? மிம்மா அல்லமணி ரப்பி, எனது இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அவருக்கான மறைவான ஞானம் எதுவும் கிடையாது. அவர் நபியாக இருந்தாலும் அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்தால்தான் அதற்கான விளக்கத்தை சொல்ல முடியும். அப்ப இந்த 2 கனவுக்கான விளக்கத்தை அவர் சொன்னார். இன்னும் யோசிச்சு பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எங்கு துவங்கியது? கனவில் தான் துவங்கியது. அவர் கனவு கண்டார். அந்த கனவில் தான் அவருடைய வரலாறை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அவருடைய கனவுக்கு அவருக்கு விளக்கம் சொல்ல முடிஞ்சுதா? இதுவரையும் இத்தனை ஆயத்தை நாம் கடந்து வந்தோம்ல. அவருக்கு அல்லாஹ் அந்த இல்மை கொடுத்திருந்தாலும் எல்லா வகையான கனவுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய இல்மை அல்லாஹ் தரல. அப்ப இறைவன் தன்னுடைய ஆற்றலை எப்படி நிரூபிக்கிறான் பாருங்க. மற்றவர்களின் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இல்மை தந்த இறைவன் அவர் கண்ட கனவுக்கு அல்லாஹ் தான் விளக்கம் கொடுப்பான். அதுவரை அவர் காத்திருக்கும். இப்படி இறைவன் அவருடைய வாழ்க்கையில தான் தான் அனைத்திற்குமான அதிகாரம் படைத்திருக்கும் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறார். அப்ப அந்த 2 பேருக்கான கனவுக்கான விளக்கத்தை சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு இப்போ ஒருத்தர் வெளியே போக போகிறார். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரிகிறது. யார் வெளியே போறாரோ அவருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை சொல்றார். வகால லில்லதி தன்ன அன்னஹு நாஜின் மின்ஹுமா, யார் விடுதலையாகி வெளியே போக போகிறாரோ அவரிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், என்னை பற்றி உன்னுடைய எஜமானரிடத்துல போய் செய்தி சொல்லு, நான் இங்க இருக்கிறேன் என்கிற செய்தியை சொல்லு என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சொல்லி அனுப்புகிறார். ஆனா என்ன நடக்குதுன்னா, விடுதலையாகி போனவர் அவர் மறந்து போய் விடுகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்ல. ஃபன்சாஹு ஷைத்தானு ذிக்ர ரப்பிஹி ஃபலபிஸ ஃபிஸ்ஜின் பிதஅ சினீன, ஷைத்தான் அவருக்கு அந்த மறதி ஏற்படுத்தி விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பற்றி சொல்ல சொன்னார். எஜமானத்துல போய் சொல்லுங்கப்பா நான் இங்க இருக்கிறேன் சொல்ல சொன்னார். ஆனால் விடுதலையாகி சென்ற அந்த இளைஞர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி செய்தியே மறந்து விடுகிறார். இதன் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் அவர் மேலும் சிறையிலே அவர் இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு அந்த எகிப்து நகரத்தினுடைய அரசர், அவரை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். வகாலல் மலிக்கும், அவரும் ஒரு கனவு காணுகிறார். இன்னி அரா சபஅ பக்கராத்தின் சிமானின் யகுலுஹுன்ன சபஉன் இவாஜுன் இஜவாஃபுன், அவர் ஒரு கனவு பார்க்கிறார். யாரு? அந்த நகரத்தினுடைய அந்த மன்னர் கனவு காணுகிறார். அவர் என்ன கனவு பார்க்கிறார்னா, 7 மெலிந்த மாடுகளை 7 கொழுத்த மாடுகள் சாப்பிடுவதை போல அவருடைய கனவில் காட்டப்படுகிறது. மேலும் இன்னொரு விஷயத்தையும் அவர் பார்க்கிறார். வசபா சும்புலாத்தின் ஹுதுரின் உஹர் யாபிசாத்தின், மேலும் 7 பசுமையான கதிர்களை பார்க்கிறார். மேலும் இன்னும் சில காய்ந்த கதிர்களை அதையும் அவருடைய கனவில் பார்க்கிறார். யாரு? அந்த எகிப்து நாட்டினுடைய மன்னர். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அங்குள்ள தன்னுடைய அவையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவர் அழைக்கிறார். யா ஐயுஹல் மலவுல் அஃப்தவூனி ஃபீ ருயாய இன் குன்தும் லிருயா தஅபுரூன், நான் கண்ட கனவுக்கு இங்கு இருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் விளக்கம் சொல்ல முடிந்தால் விளக்கம் சொல்லுங்க என்று அவர் தன்னுடைய அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய அவையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழைத்து அந்த மன்னர் தான் கண்ட கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறார். அப்போ அங்க இருந்தவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்ல இது ரொம்ப குழப்பமான கனவா இருக்கு, இந்த கனவுக்கு எங்களால நாங்க இதுக்கான அறிவு பெற்றவர்களா இருக்கல, எங்களால இதற்கு விளக்கமும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி யாருக்கும் அவர் கண்ட கனவுக்கான விளக்கம் தெரியல. இப்போ மறந்தார்ல இளைஞர், அவரும் அந்த சபையில இருக்கிறார். அவருக்கு இப்போதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகமே வருது. ஆஹா, நம்ம ஜெயில இருக்கும்போது நமக்கு அழகா ஒரு நல்லடியார் நம்முடைய கனவுக்கு விளக்கம் சொன்னாரே, அவர் தான் சரியான ஆளாக இருப்பார்னு சொல்லி உடனே அவர் சபையிலே சொல்கிறார். வகால அல்லதி நஜா மின்ஹுமா வத்தாக்கர பாத உம்மத்தின் அன நபியுக்கும் பிதஅவீலி ஃபஅர்சுலுனி, என்னை நீங்கள் யூசுஃபிடத்திலே அனுப்புங்கள், நான் விடுதலையாகி வருவதற்கு முன்னால் அவர் என்னுடைய கனவுக்கு விளக்கம் சொன்னார், அவர்தான் கண்டிப்பாக உங்களுடைய கனவிற்கும் சரியான விளக்கத்தை சொல்வார், என்னை நீங்க அவரிடத்தில் அனுப்புங்கன்னு சொல்லி அந்த அரசனிடத்துல அந்த இளைஞர் கேட்கிறார், அனுமதி கேட்கிறார். அப்ப அவர் ஜெயிலுக்கு போறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார். யூசுப் ஐயுஹ சித்தீக், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர் கூப்பிடுறார். உண்மையாளரே என்று அழைத்து, எனக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்கணும், ஃபத்வா கொடுக்கணும், எது விஷயமா? அப்ப அந்த கனவை விளக்குறார். இது மாதிரி 7 மெலிந்த மாடுகள் கொழுத்த மாடுகளை, அதாவது கொழுத்த 7 மாடுகள் மெலிந்த மாடுகளை சாப்பிடுகிறது, இப்படி எங்களுடைய மன்னர் கனவு கண்டிருக்கிறார். அது போல 7 பசுமையான கதிர்கள், அது போல இன்னும் காய்ந்த சில கதிர்களை மன்னர் கண்டார், இதற்கான விளக்கத்தை நீங்க சொல்லுங்க,
மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். லஅல்லி, நான் செல்ல வேண்டும். இர்ஜஇ இலன் நாஸி லஅல்லஹும் யஅமலூன், அவர்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த விளக்கத்தோடு நான் செல்ல வேண்டும். அது என்ன விளக்கம் நீங்க சொல்லுங்க என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து கேட்கிறார். அப்ப பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கோவப்படல. ஏன்பா உன்கிட்ட தானே சொல்லி அனுப்பிச்சேன், என்னை பத்தி சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சனா இல்லையா, இப்ப வரியா நீ, உன் தேவைக்குன்னு வரியான்னு அவர் கோவப்படல. அதை பற்றி அவர் கண்டுகொள்ளவும் இல்லை. அவர் வந்து விளக்கம் கேட்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கான அந்த விளக்கத்தையும் சொல்கிறார். என்ன விளக்கம் சொல்கிறார்? கால தஸ்ரஊன சபஅ சினீன தஅபன், அதாவது அந்த 7 கொழுத்த மாடுகள் சம்பந்தமாக முதல்ல விளக்கம் கொடுக்கிறார். தொடர்ச்சியாக நீங்க 7 வருஷம் என்ன பண்ணுவீங்கன்னா நல்ல விவசாயம் செய்வீங்க, நல்ல மழை இருக்கும், அதன் மூலமாக நிறைய மகசூல் கிடைக்கும், பழங்கள், நிறைய காய்கறிகள், நல்ல 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீங்கள் விவசாயம் செய்வீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய உணவுக்காக சில தானியங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், சில கதிர்களை அப்படியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய விளக்கம். அதற்கு பிறகு சும்ம யாத்தி மின் பாதி தாலிக ஆமுன் ஃபீஹி யுகாசுன் நாஸ் வ ஃபீஹி யாஸிரூன், அதற்கு பிறகு ஒரு ஆண்டு வரும். அந்த 7 ஆண்டுகள் எப்படி இருக்கும் என்றால் உங்களுக்கு கடும் பஞ்சம் இருக்கும், வறட்சி இருக்கும், உங்களுக்கு போதுமான உணவு அந்த விவசாயத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் சேமித்து வைத்த அந்த பொருளின் மூலம்தான் உங்களுடைய தேவை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். அதற்கு பிறகு மீண்டும் இறுதியாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு மழையை தருவான். இந்த 7 ஆண்டுகள் முடிந்த பிறகு மழையை தருவான். அதற்கு பிறகு மக்கள் எல்லாம் நிறைய பழங்களை பெற்றவர்களாக பழச்சாறு எல்லாம் அவர்கள் அருந்துவார்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னர் கண்ட கனவுக்கான விளக்கத்தை அவர் தெளிவாக அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அறிவின் அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார். அப்போ இந்த செய்தியை போயிட்டு அவரும் மன்னர்கிட்ட போய் சொல்லிடுறார். இப்ப மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. வகாலல் மலிக் தூணி பிஹி, அந்த நபரை என்னிடத்தில் அழைச்சிட்டு வாங்க. யார? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னிடத்தில் அழைத்து விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த மன்னர். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையிலிருந்து அழைத்து செல்வதற்காக மன்னருடைய சபையிலிருந்து சில நபர்கள் வருகிறார்கள். ஃபலம்மா ஜாவுர் ரசூல், மன்னரின் சார்பாக சில தூதர்கள் வருகிறார்கள். மன்னர் அழைத்தார், உங்களை எங்களோடு வருமாறு மன்னர் அழைத்தார். அப்போ மறுக்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இல்ல, நான் வரமாட்டேன், எனக்கு சில விஷயம், நான் குற்றம் சாட்டப்பட்டவனா இங்கே இருக்கிறேன், அதற்கான விளக்கம் கிடைக்கணும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுத்தவராக ஃபஸ்அல்ஹு மா பாலு நிஸ்வத்தில் அல்லாத்தி கதஅன ஐதிஹுன்ன, தங்களின் கைகளை அறுத்து கொண்ட பெண்களின் விஷயம் என்ன, அங்கே நடந்த உண்மை என்ன, அதை பற்றி உங்களுடைய மன்னரிடத்துல போய் கேளுங்க, அவரை விசாரிக்க சொல்லுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலிருந்து அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. நான் வரமாட்டேன், நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட்டாலே தவிர வரமாட்டேன் என்று அவர் மறுத்து, நிச்சயமாக எனது இறைவனே நன்கறிந்தவன் என்று சொல்லி, அவர்களுடைய அந்த பெண்களுடைய சதியிலிருந்து என் இறைவனை நன்கு அறிந்தவன் என்று சொல்லி அவர் மேலும் சபரோடு பொறுமையோடு சிறையிலே ஜெயிலே இருக்கிறார். அப்போ அவர் அந்த மன்னர் என்ன செய்யறாருன்னா அவர் விசாரணை செய்கிறார். இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலான விளக்கம் சொல்றார். ரசூலுல்லாஹ் பாருங்க, இந்த வரலாறை அல்லாஹ்வின் தூதர் படித்த பிறகு நமக்கு ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் இந்த நிகழ்வை ஒட்டி சொல்றாங்க. சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி. வலவு லபிஸ்து ஃபி சிஜின் சூலமா லபிஸ யூசுப் லா அஜபுத்து தாய, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல நீண்ட காலம் சிறையில் இருந்த பிறகு ஒரு அழைப்பாளர் வந்து என்னை இப்படி அழைத்திருந்தா நானா இருந்தா கண்டிப்பா வெளியே போயிருப்பேன். நல்லதா போச்சு. எவ்வளவு நாள் சிறை இருக்கு? யார் சொல்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வரலாறு தெரியுதானே செய்யும், ரசூலுல்லாஹ் தான் நமக்கு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு, எனக்கு இப்படி வாய்ப்பு கிடைத்து பல ஆண்டுகள் நான் ஜெயில இருந்து பல பொய் குற்றச்சாட்டில் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல நான் உள்ளே இருந்திருந்தால், எனக்கு மன்னரின் மூலமா அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நான் உடனடியாக வெளியே வந்திருப்பேன். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ அப்படி இல்லை. அவர் மன்னரிடத்திலே போயிட்டு என் விஷயமாக முழுமையான சரியான விசாரணை நடந்த பிறகுதான் நான் வருவேன் என்று சொல்லிவிட்டார். அவர் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாராட்டுகிறார். அப்போ அதற்கு பிறகு அந்த மன்னர் என்ன செய்யறாருன்னா, அவர் நியாயமானவர், அவர் விசாரணை நடத்துகிறார், அந்த பெண்களை எல்லாம் அழைக்கிறார். அந்த சம்பவத்துல பல வருஷம் ஆகி போச்சு, அதுவரை மன்னருடைய கவனத்திற்கே வரல. இப்படி ஒரு நிகழ்வு நடந்து, எகிப்துல இப்படி ஒரு அமைச்சருடைய மனைவி வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்து, ஒரு மனிதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில தள்ளப்பட்டாருங்கிற செய்தி அவருக்கு கிடைக்கல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பிறகுதான் அந்த பெண்களை எல்லாம் அழைத்து மன்னர் விசாரிக்கிறார். காலமா ஹத்துபுக்குன்ன, உங்களுடைய விஷயம் தான் என்ன, நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாடி சென்ற போது நடந்தது என்ன, அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார்.
அப்ப அந்த பெண்கள் உண்மையை சொல்றாங்க. குல்ன ஹாஷல் இல்லா, ஹாஷல்லா, அல்லாஹ் தூயவன், மா அலிம்னா அலைஹி மின் சூயின், அவர் மீது எந்த தவறும் கிடையாது. அனைத்து பெண்களும் கை அறுத்து கொண்டாங்களே அத்தனை பெண்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்றாங்க, அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது. அப்ப அந்த சபையில அமைச்சருடைய மனைவி இருக்கு, அவங்க தானே முக்கிய குற்றவாளி, அவங்க வீட்டுல நடந்த விஷயம், அவங்க அங்கதான் இருக்கிறாங்க, அவங்களும் உண்மை உடைக்கிறாங்க. கால இம்ராத்துல் அசீஸ், அமைச்சரின் மனைவி சொன்னார், அல் ஆன ஹஸல் ஹக், இப்போது உண்மை வெளிப்பட்டு விட்டது, இப்ப நான் இதுக்கு பிறகு நான் மறைக்க முடியாது என்று சொல்லி, ஆனா ராவத்துஹு அன் நஃப்ஸி, நான் தான் அவர் மீது கெட்ட எண்ணத்தோடு அவரை அணுகினேன், அவர் மீது எந்த தவறும் கிடையாது. இன்னஹு லமின ஸாதிகீன், அவர் நிச்சயமாக உண்மையாளர் என்று எந்த பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே தவறாக நடக்க முயற்சி செய்தாரோ, எந்த பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் மீது பழியும் போட்டாரோ, அந்த பெண்ணே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒழுக்கமிக்கவர், அவர் மீது எந்த தவறும் இல்லை, அவர் உண்மையாளர், நான் தான் தவறு செய்தேன், நான் தான் கெட்ட எண்ணத்திலே அவரை நாடி சென்றேன் என்று அந்த பெண் சபையிலே ஒத்துக்கொள்கிறார். அப்போ இந்த நிகழ்வு நடந்த பிறகு மேலும் அந்த பெண் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்கிறார். நான் இந்த உண்மை இப்போது சொல்லிவிடுகிறேன், காரணம் மறைவாக இருக்கக்கூடிய யூசுப் அவர் மீது பழி வந்து விடக்கூடாது, அவருக்கு நான் மோசடி செய்யவில்லை என்பதற்காக வேண்டி இப்போது நான் இந்த உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா துரோகம் செய்யக்கூடிய சூழ்ச்சியாளருக்கு இறைவன் உதவி செய்ய மாட்டான். தன்னுடைய வாழ்க்கையில பட்டதை அவங்களே சொல்றான், வாழ்க்கையில நான் சூழ்ச்சி செஞ்சேன், துரோகம் பண்ணேன், இப்படியான நபர்களுக்கு இறைவனுடைய உதவி நிச்சயம் இருக்காது என்பதை அவர் உணர்ந்து தன் தவறை அந்த சபையிலே அந்த பெண்ணும் ஒத்துக்கொள்கிறார். அதற்கு பிறகு மேலும் அந்த பெண் சொல்கிறார், ஒமா உபர்ரியு நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸு, நிச்சயமாக எனது உள்ளத்தை நான் தூய்மையானவன் என்று நான் சாதிக்க மாட்டேன், என்னுடைய உள்ளம் எப்போதுமே கெட்ட எண்ணத்தை தான் தூண்டியது. இல்லாம ரஹ்ம ரப்பி, என் இறைவன் என் மீது கருணை செய்ததே விஷயங்களை தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் என் மீது என்னுடைய உள்ளம் கெட்ட எண்ணத்தை தான் ஏற்படுத்தியது. இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக எனது இறைவன் மன்னிப்பவன், அவன் கருணையாளன் என்று அந்த பெண்ணும் தன் தவறை முழுவதுமாக ஒற்றுக்கொண்டு நான் தான் முழுக்க காரணம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது எந்த தவறும் இல்லை என்று அந்த சபையிலே ஒத்துக்கொள்கிறார். அப்ப அவர்கள் அல்லாஹ் மீதான ஓரளவு இரையச்சம் உள்ள பெண் என்பதையும் அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக எடுத்து நமக்கு காட்டி விடுகிறான். ஒரு சந்தர்ப்பத்தை தவறு செய்யறாங்க, காலம் கடந்த பிறகு தன்னுடைய தவறையும் அவங்க ஒத்துக்கொண்டு அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு இறைவனை பற்றியான செய்தியும் அவங்க அந்த சபையில குறிப்பிடுறாங்க. அதற்கு பிறகு வகாலல் மலிக் தூணி பிஹி, அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள். யார? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் விடுதலாகி வருகிறார். நான் அவருக்கு, இந்த மன்னர் அறிவிக்கிறார், இப்படிப்பட்ட மனிதருக்கு, இப்படிப்பட்ட ஒழுக்க சிலருக்கு, இவருக்குன்னு எனக்கென்ற தனி பதவியை, என் விஷயமாக தனித்த ஒரு பதவி நான் அவருக்கு நிச்சயம் தரப்போகிறேன் என்று மன்னர் மக்களிடத்திலே அறிவிப்பு செய்கிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார். ஃபலம்மா கல்லமஹு, அப்போது அந்த மன்னர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பேசுகிறார். கால இன்னக்கல் யௌம் லதைனா மக்கீனுன் அமீன், இன்றைய தினம் முதல் உங்களுக்கு நம் சபையிலே கண்ணியமும் மகத்துவமும் மதிப்பும் உங்களுக்கு எப்போதும் தரப்படும் என்று அத்தனை மக்களுக்கு மத்தியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயர்ந்த ஒரு பதவியும் வழங்கப்படுகிறது. அது என்ன பதவின்னு அவர் அறிவிக்கல, உங்களுக்கு என்னவோ அது தரப்படும் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் தான் நமது சபையிலே சிறந்தவர் என்று அந்த மன்னர் அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை அழைத்து பாராட்டுகிறார். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கோரிக்கை வைக்கிறார், நீங்கள் கொடுக்க போகிற பதவி எதுவாக இருக்க வேண்டும் என்றால், கால இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்ள் இன்னி ஹஃபீதுன் அலீம், எனக்கு நீங்கள் இந்த அரசாங்கத்தின் சொத்துக்களை, கருவூலங்களை, ஹசானாவை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை எனக்கு தாருங்கள், நான் நிச்சயமாக பாதுகாக்கக்கூடியவன், நான் நன்கு அறிந்தவன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். அந்த பதவியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. அவர் தான் எகிப்து நகரத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த சொத்துக்களையும் பாதுகாக்கக்கூடிய அரசாங்க அதிகாரியாக இந்த பதவி உயர்வு பெறுகிறார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு தஆலா இந்த செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு இறைவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த கண்ணியத்தை அல்லாஹ் விளக்குகிறான். கதாலிக்க மக்கன்னா லி யூசுஃப ஃபில் அர்ள், நாம் இவ்வாறே நபி யூசுப் அவர்களுக்கு அந்த இடத்திலே, அந்த ஊரிலே அவருக்கான தங்குமிடத்தை நாம் கொடுத்தோம். எதற்காக என்று சொன்னால், அவர் விரும்பியவாறு நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தந்தோம். நுஸீபு பிரஹ்மத்தினா மன் நஷா, நாம் நாடியோருக்கு இவ்வாறு தான் நமது அருளை நாம் வழங்குவோம். வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், எந்த நல்லடியார்களுக்கும் அவருடைய நன்மைகளை நாம் வீணாக்க மாட்டோம். மேலும் வல அஜ்ருல் ஆஹிரா, ஆகிரத்தினுடைய கூலி என்பது கைருல் இல்லதீன ஆமனு வ கானு யத்தகுன்,
யார் அல்லாஹ்வை உறுதியாக ஈமான் கொண்டு இரையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மறுமையினுடைய நன்மை என்பது மிகச்சிறந்ததாக இருக்கும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி இறைவன் பாராட்டி பேசுகிறார். அவருடைய சிறந்த குணம் என்ன? இரையச்சம். இந்த தக்குவா தான் அவருக்கு இவ்வளவு பெரிய கண்ணியம். அவருடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சிறுவராக இருக்கும் போதே சகோதரர்களால் சூழ்ச்சி செய்யப்பட்டு தன் தந்தை விட்டு பிரிக்கப்பட்டார். தன்னுடைய இன்னொரு சகோதரை விட்டு பிரிக்கப்பட்டார். எந்த ஊர் என்று தெரியாத ஒரு பகுதியிலே போய் ஒரு ஊரிலே அவர் யாரும் இல்லாமல் அனாதையாக வளர்க்கப்பட்டார். பிறகு அங்கும் சில சூழ்ச்சியால் யாரின் உதவி இல்லாமல் சிறைக்கு தள்ளப்பட்டார். அத்தனை நேரத்திலும் அவர் எங்குமே தக்குவா, அல்லாஹ் மீதான பயத்தை இழந்து விடாமல் எது இரையச்சத்திற்கு நெருக்கமான செயலோ அதிலே அவர் உறுதியாக இருந்தார். அந்த இரையச்சம், அந்த ஈமானிய உறுதி அவருக்கு இறுதியிலே அல்லாஹ்விடத்தில் மகத்தான கண்ணியம், பூமியிலும் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கண்ணியமும் பெற்றவராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த எகிப்திலே மாறினார். இதற்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே அல்லாஹ் மீண்டும் அந்த சகோதரர்களை நினைவுபடுத்துகிறான். யூசுப், மீண்டும் அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே வந்தார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்கிற செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் காண்போம் என்று சொல்லி எனது பயானை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.